திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தபுராணத்தினுடைய 62வது பாடல், ஆற்றுப்படலத்தினுடைய 12வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. எய்யும் வெஞ்சிலை புளிஞரை எயிற்றியர் தொகையை கையறிக்கொடு வாரியே சிறுகுடி கலக்கி துய்ய சந்து அகில் பறித்து உடன் போந்தது தொல்நாள் வெய்ய சூர்படை வான் சிறை கவர்ந்து மீண்டது போல். எய்யும் வெஞ்சிலை புளிஞரை, அங்கே அம்புகளை எய்யக்கூடிய கொடியலை உடைய குறவர்களையும் எயிற்றியர் தொகையை, அடுத்து அவர்களோடு இருந்த குரத்தியரையும் கையறிக்கொடு வாரியே தன்னுடைய அலை கைகளால் இழுத்து கொண்டு சிறுகுடி கலக்கி அவர்களுடைய சிறு குடிசை பகுதிகளை எல்லாம், அந்த சிற்றூரை எல்லாம் கலங்கச் செய்து அப்படியே உள்ளே நுழைந்து கலக்கி துய்ய சந்து அகில் பறித்து உடன் போந்தது. அங்கே தூய்மையான சந்தனம் மற்றும் அகில் மரங்களை எல்லாம் அரித்து வேருடன் பறித்து எடுத்து கொண்டு வருகின்றது அந்த பாலி நதி என்று சொல்லக்கூடிய பாலாறு. அது எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், தொல்நாள் வெய்ய சூர்படை வான்சிறை கவர்ந்து மீண்டது போல். தொன்மையான காலத்திலே, முன்னொரு காலத்திலே சூரபதுமனுடைய பெரும் படையானது தேவர்களையெல்லாம் எப்படி சிறைப்பிடித்து கொண்டு தங்களுடைய நாட்டிற்கு வந்ததோ அதை போல இந்த பாலாறு சந்தன மரம் அகில் மரம் முதலானவற்றை அடித்து கொண்டும் வில்லேந்திய குறவர்களையும் குரத்தியர்களையும் இழுத்து கொண்டும் வந்து சேருகின்றது என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.